மாலை நிலமாமே. இறைவன் அன்பினில் வாழ்ந்திடிலென்றும் சோலை வனமாமே. இந்த அன்பு அருகே சாட்சியாகவே பேச வாழ நடக்க என்னை அழைத்தார் இறைவன். தம் அன்பினிக்கு ஓர் அருவியாக, தம் ஆற்றலுக்கு ஓர் கருவியாக என்னை அழைத்தார் இறைவன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த காலை வேளையிலே நாங்கள் புனித பர்னபாவினுடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பர்னபா என்றால் ஊக்கமூட்டுபவர் என்று சொல்லப்படுகிறது. சிறப்பாக தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் ஊக்கமூட்டுகின்ற ஒரு திருத்தூதராக இருந்திருக்கின்றார். ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் எங்களுடைய வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுகின்றதாக அமைய இன்றைய நாளிலே ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூயாவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்றும் பணிக்கென ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெரு முயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற உமது மகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். பர்னபா தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. அந்நாள்களில் பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில் தான் முதலாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன்,
சீரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநல மன்னன் ஏரோதுடன் வளர்ந்த மெனாயின் சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 98 இறைவசனங்கள் 1 முதல் 6. பல்லவியாக 2b. உங்கள் பல்லவியாக, பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். பிற இனத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார். மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். உலக முடிவு வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கின்றேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது, நீங்கள் செல்லும் பொழுது விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டதென பறை சாற்றுங்கள். நலம் குன்றியவர்களை நலமாக்குங்கள், இறந்தோரை உயிர்த்தெழ செய்யுங்கள், தொழு நோயாளரை நலமாக்குங்கள், பேய்களை ஓட்டுங்கள், கொடியாக பெற்றீர்கள், கொடியாகவே வழங்குங்கள். பொன் வெள்ளி செப்புக்காசு எதையும் உங்கள் இடைக்கச்சைகளில் வைத்துக் கொள்ள வேண்டாம். பயணத்துக்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஏனெனில் வேலையால் தமது உணவுக்கு உரிமை உடையவரே. நீங்கள் எந்த நகருக்கு ஊருக்கோ சென்றாலும் அங்கே உங்களை ஏற்க தகுதியுடையவர் என யார் என கேட்டறியுங்கள். அங்கிருந்து புறப்படும் வரை அவரோடு தங்கியிருங்கள். அந்த வீட்டுக்குள் செல்லும் பொழுது வீட்டாருக்கு வாழ்த்து கூறுங்கள். வீட்டார் தகுதி உள்ளவராக இருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறி அமைதி அவர்கள் மேல் தங்கட்டும். அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தால் அது உங்களிடமே திரும்பி வரட்டும். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவன் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, பர்னபா என்றால் ஊக்கமூட்டுபவர் என்பது அர்த்தமாகும். இந்த நாளில் திருத்தூதரான புனித பர்னபாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது ஊக்கமூட்டுதல் என்கின்ற பண்பு பற்றி சிந்திக்க விரும்புகின்றேன். ஊக்கமூட்டுதல் என்பது ஒரு கிறிஸ்தவ கடமை என்பதை இன்றைய நாளில் புனித பர்னபா எங்களுக்கு சொல்லுகிறார். தெசலோனிக்கேயருக்கு எழுதிய திருமுகத்திலே 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே புனித பவுல் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டுங்கள். அவ்வாறு நீங்கள் ஊட்டமூட்டுகிற பொழுது அவர்களை நீங்கள் வளர்க்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதை செய்து கொள்ளுங்கள் என்று இந்த தெசலோனிக்கேய மக்களுக்கு புனித பவுல் அழகாக சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:11. அன்பார்ந்தவர்களே, ஊக்கமூட்டுதல் என்பது ஒரு ஆலோசனை அல்ல, ஊக்கமூட்டுதல் என்பது ஒரு அப்போஸ்தலிக்க கட்டளை. கிறிஸ்தவர்கள் ஊக்கமூட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆரம்ப திருச்சபை பல கலாபனைகளை அங்கே கண்டுகொண்டது, பல பிரிவினைகளை கண்டது, வெளியிடங்களிலிருந்து பலவிதமான எதிர்ப்புகள் எல்லாம் தோன்றின. அந்த வேளையிலே தான் புனித பவுல் சொல்லுகிறார், ஒருவரை ஒருவர் ஊக்கமூட்டுங்கள். அவ்வாறு ஊக்கமூட்டுகிற பொழுதுதான் திருச்சபை வளர முடியும். அவ்வாறு கொடுத்த ஊக்கம்தான் திருச்சபையை வளர்த்திருக்கிறது. ஆகவே தான் சொல்லுவார்கள், ஊக்கமூட்டுதல் என்பது ஒரு ஆன்மாவுக்கு ஆக்சிஜன் போல இருக்கிறது என்று. மனிதர்கள் ஆக்சிஜன் என்கின்ற வாய் இல்லாமல் வாழ முடியாது. அதே போல ஆன்மாவுக்கு தேவையானது ஊக்கமூட்டுதல். இந்த ஊக்கமூட்டுதல் என்கின்ற வார்த்தைக்கு கிரீக்க சொல்லை பார்க்கிற பொழுது பரக்லேசிஸ் என்று சொல்லுகிறார்கள். தூய் ஆவியானவருக்கு கிரேக்க வார்த்தை பரக்லீட். ஆகவே இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றான வார்த்தைகளைப் போல அர்த்தங்களை கொடுக்கிற பொழுது ஊக்கமூட்டுதல் என்பது ஆவியினுடைய செயற்பாடு. ஆவியானவர் எங்களுக்கு அப்பொழுதும் ஊக்கம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதே போலதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுகிறவராக இருக்க வேண்டும். உடைந்த மனங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கின்றவர்களாக, வலிமையற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கின்றவர்களாக, இந்த உலகத்திலே பலவிதமான பிரச்சனை இருக்கிற பொழுது ஊக்கமூட்டுகின்றவர்களாக, அல்லது போனால் ஒவ்வொரு மனிதனையும் நாங்கள் பார்க்கிற பொழுது நீ கடவுளின் அருளால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்கின்ற அந்த வார்த்தைகளை கொடுக்கின்ற பொழுது நாங்களும் ஊக்கமூட்டுகின்றவர்களாக இருக்கிறோம். புனித பர்னபாவுடைய வாழ்க்கையிலே 3 கட்டங்களிலே ஊக்கம் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். சிறப்பாக புனித பவுல் மனம் மாறி திருச்சபைக்குள்ளே வந்த பொழுது திருச்சபை அவற்றை நோக்கி பயந்தது. ஒரு கொலைகாரன் வந்திருக்கிறார் என்ற திருவை பயந்த பொழுது பர்னபா தான் அவருக்காக சான்று பகிர்ந்து அவரை திருச்சபையின் தலைமை பீடத்துக்கு கொண்டு போனார். மார்க்கு ஒரு முறை தவறுவிட்ட பொழுது அவருக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கொடுப்போம் என்று அவரை மீண்டும் கொண்டு வந்த பொழுது மார்க்கு நற்செய்தியை நாங்கள் காணுகிறோம்.
இன்னும் சிறப்பாக திருச்சபையிலே இந்த மக்கள், அதாவது புற இனத்தார் புறக்கணிக்கப்பட்ட பொழுது அந்த புறவினத்தாருக்காக உரிமையோடு நின்று போராடி ஊக்கம் கொடுத்தவர் இந்த புனித பர்னபா. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், எங்களுடைய வாழ்க்கையிலே வருகின்ற வார்த்தைகள் ஊக்கம் கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றனவா அல்லது மற்றவர்களை மனமடிவு கொள்ள செய்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றதா என்று சிந்திக்க வேண்டும். ஒரு ஆராய்ச்சி சொல்லுகிறது, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து எப்பொழுதும் ஒரு நேர்மறையான வார்த்தைகளை சொல்லுகிறார். நன்றாக படிக்கிறாய், நன்றாக இருக்கிறாய், நன்றாக அழகாக இருக்கிறாய், நீ எனக்கு ஒரு பெரும் செல்வம், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் என்று சொல்லுகிற பொழுது அந்த பிள்ளை வளர்கிறது, களைப்பற்ற பிள்ளையாக வளர்கிறது. மாறாக நீ ஒரு மோடு, உனக்கு ஒன்றுமே தெரியாது, நீ 95 மார்க்ஸ் எடுத்திருக்கிறாய், மிச்சம் 5 மார்க்ஸ் எங்கே, எப்பொழுதும் எதிர்மறையாக வீட்டில் இருக்கின்றவர்களை பற்றி பேசி 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 கொண்டு போகிற பொழுது அவர்களுடைய களைப்பு அதிகமாகிறது என்று ஆராய்ச்சி சொல்லுகிறது. ஒரு ஊக்கமூட்டுகின்ற வார்த்தை களைப்பை குறைக்கிறது. மற்றவர்களுக்கு எதிர்மறையான வார்த்தைகள் களைப்பை கொடுக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, இறைவன் எதற்காக எங்களுக்கு நாவை தந்திருக்கிறார் என்றால் ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளை பேச. அண்மையிலே சில்லாலையிலே நான் ஒரு இறுதியான வழிபாடு, இந்த பரிசுத்த ஆவியினுடைய வழிபாட்டுக்கு போயிருந்தேன். அதை முடித்துவிட்டு வந்த பொழுது ஒருவர் வந்து சொன்னார், ஃபாதர் நல்லா இருந்ததென்று சொன்னது முக்கியமல்ல, அவர் சொன்ன வார்த்தை உடனடியாகவே கீழே வந்தவுடனே சொன்ன வார்த்தை எனக்குள்ளே ஒரு மகிழ்வை நிறைவை தந்தது. அப்பொழுது நான் யோசித்தேன், எத்தனை முறை நான் இப்படியான வார்த்தைகளை பாவிக்கிறேன். எத்தனை இளம் குருக்கள் மறைவுரை ஆற்றுகிற பொழுது, மற்றவர்கள் ஒரு நல்ல விஷயங்களை செய்கிற பொழுது எத்தனை முறைகள் நாங்கள் அவர்களை ஊக்குவித்திருக்கிறோம். அந்த ஊக்குவித்தல் வார்த்தைகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை உருக்கொடுக்கிறது என்பதை இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திப்போம். ஆகவே இன்று மனப்பாடம் செய்து கொள்வோம். பர்னபா என்றால் ஊக்குவிக்கின்ற பண்பு கொண்டவர் என்று அப்போஸ்தலர் பணி சொல்லுகிறது. ஊக்குவிக்கின்ற பண்பு கொண்டவர். ஒவ்வொரு தலைமைப்படத்திலே இருக்கின்றவர்கள் அவர்கள் கீழே இருக்கின்றவர்களை ஊக்குவிக்கிற பொழுதுதான் ஒரு சமூகம் வளர்கிறது. ஆகவே இந்த நாளில் எங்களை ஒப்புக் கொடுத்து எங்களை ஊக்குவித்தவர்களுக்காக நன்றி கூறி நாங்களும் அந்த ஊக்குவிக்கிற பண்பிலே வளர இறையாசிர் வேண்டி இந்த திருப்பலியிலே நாங்கள் பங்கு பெற்றுவோம். எங்களுடைய தேவைகளை நாங்கள் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். சுரிப்பாக எழுந்து நின்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு அவையின் பணியாளர்கள் உமது மாட்சியின் புகழை பரப்புவதற்கு தாங்கள் ஏற்றுள்ள துறவற வாழ்வின் அர்ப்பண வேரை ஆழமாக்கி நலிவுற்ற மக்களுக்கு நல் மக்களாக உழைத்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, திருத்தூதரான புனித பர்னபாவை நினைவு கூறும் இந்நாளில் நாம் அனைவரும் அவரை போல் மற்றவர்களுக்கு ஊக்கமூட்டுபவர்களாக வாழ தூய ஆவியின் வரங்களை நீர் நிறைவாக பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் அன்பு, நீதி, நேர்மை, உண்மை போன்ற நல் மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வாக்கி நாட்டை ஆளும் நல் ஞானத்தை அவர்களுக்கு வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணப்படுத்தும் நல்லாயனே, உடல்நலக் குறைவினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்தியருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளிலே நாங்கள் பலரை நன்றியோடு நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு உற்சாகம் கொடுத்து எங்களை உருவாக்கி அன்பு பெற்றோர்கள், எங்களுடைய வாழ்வில் பக்கபலமாக எப்பொழுதும் நல்ல வார்த்தைகளை பேசிய எங்களுடைய சகோதரங்கள், உற்சாகமூட்டி வளர்த்த எங்களுடைய ஆசிரியர்கள், அதிபர்கள்,
தோழமையிலே எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேசிய சகோதர குருக்கள், எங்களை வளர்த்த அதிகாரிகள் எல்லோரையும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். புனித பர்னபாவுடைய வழியை பின்பற்றி எங்களுடைய நாவுகள் எப்பொழுதும் ஊக்கமூட்டுகின்ற வார்த்தைகளினால் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றதாக அமைய எங்களுக்கு நீர் துணை புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீர் பாய்து வா, இதை பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும், ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையா என்னை கொணர்ந்தே நீர் பாய்து வா, என்னை பாய்து வா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய், சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய், தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிப்பாய், தந்தேன் என்னை நன்றி பலியாயிப்பாய். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிறவனு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகிறோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தி நொழிக்கை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்பு தீம் எங்கள் உள்ளங்களிலும் பற்றியறிய செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் அது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடியாளமாக என்று விண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டிலைத்திருக்கவும் செய்தருளினீர். ஆகவே நாங்கள் என்றும் என்றென்றும் வானதுர் அணிகளோடும் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடும் அது புகழை பாடி ஒன்றாக குரல் எழுப்பி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்திற்கு மூற்று. ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமெனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவரென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உடைய திரு அவை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களாயிர் ஜஸ்டிஞான பிரகாசம், எல்லா திருநாக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற சிதறலாம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர்கள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகொழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று இறைபடிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்துணவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கனிவுடன் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை அருகில் இருக்கின்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன்
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கிறிஸ்துவுடைய திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருச்சரீரமும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. எந்த உள்ளமே நீ நன்றி பேசு, சொந்தமாக்கினார் உன் நல்ல இயேசு. எந்த துன்பம் என்னை சூழ்ந்து வந்த போது மஞ்சிடேனே, அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோலை மலர் பூக்குமோ, மேகமழை பெய்யுமோ, சூரியன் இல்லாமலே. சோகம் சூழ்ந்த மொழியிலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். சோகம் சூழ்ந்த மொழியிலே, பாவம் தோய்ந்த நெஞ்சிலே, இறைவன் அருள் வேண்டும். கலங்காதே என்று கண்ணீர் துடைத்து புது வாழ்வு எனக்கு அளித்தார். அண்ணல் இயேசு என்னில் வர என்ன தவம் செய்தேனோ, என்னில் அவர் கண்ட சுகம் என்னவோ. இறைவனுக்கு நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரை நிலைவாழ்வின் பிணியான திருநோய் உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். அதனால் திருத்துறான புனிதவர்மாவின் நினைவாக நாங்கள் அடியாள முறையில் கொண்டாடிய மறைபொருளை தெளிவாக கண்டுணர்வும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவனுடைய கண்பிலும் பாதுகாப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.